அனைவருக்கும் வணக்கம். இது மார்கழி மாதம். இந்த மாதத்தில் திருப்பாவை பக்தி பாடல்கள் மிகவும் பிரபலம். அதை பாடிய ஆண்டாள் நாச்சியார் வரலாறை தெரிந்து கொள்வோம். மதுரைக்கு அண்மையில் உள்ள திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்தவர் விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வார். அந்தணரான அவர் திருவில்லிபுத்தூர் கோயிலுக்கு மலர்கள் கொய்து மாலைகள் தொடுத்து கொடுப்பதையே தமக்கு கடமையாக கொண்டவர். பெரியாழ்வாருக்கும் அவரது மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் திருவில்லிபுத்தூரில் உள்ள தோட்டத்தில் ஒரு நாள் பூ பறிக்கச் சென்றபோது குழந்தை ஒன்றை துளசி செடியின் கீழ் கண்டெடுத்தார். ஆடிப்பூரம் நட்சத்திரத்தில் பூமி பிராட்டியின் அவதாரமாம் அந்த குழந்தை. ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை. இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார். தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார். கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கு சூட்டப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு அவரது கனவில் தோன்றிய இறைவன் ரங்கமன்னார் கோதை சூடிய மாலைகளே தனக்கு உகந்தவைனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சூடி கொடுத்த சுடற்குழி என்று இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்று போற்றப்படுகிறார். கோதை மனவயது அடைந்த பின்னர் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் கோயிலில் உள்ள இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார். குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள். இதுவே ஆண்டாள் வரலாறு ஆகும். மேலும் ஆண்டாள் தனது 15ஆம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் 2 நூல்களை இயற்றியுள்ளார். இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமைக்கும் தத்துவம், பக்தி ஆகியவற்றுக்காக மிகுந்து போற்றப்படுகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.